जानकीकान्तस्मरणं जय जय राम राम हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द श्री आंजनेय स्वामिनः जय सद्गुरु स्वामिनः जय लक्ष्मी नरसिम्हर मुरुगन இவாளுக்கெல்லாம் வந்து ராஜ மாதங்கி இவாளெல்லாம் பூஜை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பக்தி நெறியோட பண்ணணும். இப்போ கணபதி பூஜையெல்லாம் சாதாரணமாக பண்ணலாம், அவர் ஒன்றும் கோச்சிக்கவே மாட்டார். தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிட்டு இருப்பேள், கணபதி அனுகிரகம் பண்ணிவிடுவார், பையனும் பரீட்சையில் பாஸ் பண்ணிவிடுவான். நீங்கள் தேங்காய் உடைக்க மறந்து போயிடுவேள். ஆனால் அந்த பிள்ளையார்கிட்ட எதனோ போயிட்டு வருதே, பிள்ளையார் ஒரு தமையம் கூட ஞாபகப்படுத்த மாட்டார். ஏன் தெரியுமா? நம்ம பக்தன் நல்லாவான், ஏதோ இப்போ மறந்து விட்டான், ஞாபகம் வரதே கொடுக்கட்டும் போறோம் அப்படின்னு பேசாம இருப்பார். அதெல்லாம் ரொம்ப சாத்வீகமான சுலபமான தெய்வங்கள். ஆனா லட்சுமி நிசிம்மம் முருகன் வாழ்க்கெல்லாம் பொறுத்தே ரொம்ப ஜாக்கிரதையா அந்த நியமம் அந்த நிஷ்டையோட போனாதான் அந்த முருகனை போய் ஆராதிக்க முடியும், இல்லைன்னா ஆராதிக்க முடியாது. அப்படி சொல்லப்பட்டிருக்கு. முருகனுக்கு கோபம் வந்தது, உடனே பிரம்மதேவனை கூப்பிட்டு விசாரிச்சார், எங்க போறீர் சுவாமி, நீங்க எல்லாம் பொடிப்பைங்க, உங்கள்ட்ட என்னடா சொல்லிக்கணும்னார் அவர். அப்படியா, நீங்கள் நாங்கெல்லாம் பொடிப்பைய, நீங்கள் அப்படின்னார். நான் தான் சிருஷ்டிகர்த்தா, உலகத்தை முழுக்க சிருஷ்டிச்சவன். அப்படியா, எதால சிருஷ்டிச்சேள்? வேதங்களை கை கொண்டு பிரணவத்தை கை கொண்டு உலகம் முழுக்க சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியா, பிரணவ தத்துவம் என்ன, அதை சொல்லுங்கள் அப்படின்னார். உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கலாம். நீங்க வேணா பாருங்க, சதாசிவோம் அப்படின்னு வரும். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோ மே அஸ்து சதாசிவோம். ஓங்காரத்தோட முடியும். சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோம் அப்படின்னு முடியும். எதுக்கு சொல்ல வர? அப்பேற்பட்ட ஓங்காரமே முருகன். முருகன்ட வந்து பிரணவத்தால் நான் சிருஷ்டிச்சேன்னு சொன்ன உடனே முருகன் கேட்கிறார், நீங்கள் பிரணவத்தினுடைய தத்துவங்களை சொல்லுங்கள் அப்படின்னு. உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப முருகன் கேட்டார், பிரணவ தத்துவம் தெரியல போல இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறேள், சொல்லணும். இந்த வேத பரீட்சை கொடுக்கும்போது பஞ்சாயத்து சொல்லிண்டே வருவா. அக்னின்னப்பாது கிருத்திகாஹ நக்ஷத்ரம் தேவமிந்திரியம் இதமாசாம் விசக்ஷணம் அவிரா சஞ்சுஹோதன யஸ்ய பான். இப்படி வரிசையா வாக்கியமா சாகையெல்லாம் கொடு. விருஷபேன யஜாமஹே அப்படின்னு ஒரு பதம் வருது ஒரு பஞ்சாதியில். அந்த பண்டிதர் அந்த பையனை கூப்பிட்டு சொல்லிட்டா, அந்த பஞ்சாதி என்ன, அவனுக்கு இந்த வேதத்தில் ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமோ, நன்னா சொல்லிகிட்டே இருப்பா, அந்த சமயத்தில் திடீர்னு அதுவா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்துடும். கவலைகள் ஜாஸ்தி வேதங்கள்ல, அது சொல்றதே மனசு மாறி. அதனாலதான் குதிரைக்கு லாடம் மாதிரி அப்படியே ஒத்த நிலையிலேயே அந்த கண்ணை மூடின்னு அந்த வேத புஸ்தகத்தையே நினைச்சுண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பதங்களை மனசர ஸ்மரிச்சுண்டே சொன்னாதான் அந்த வேதம் தப்பு இல்லாம சொல்ல முடியும், இல்லைன்னா வேதம் ட்ராக் மாறிடும். அந்த பையனுக்கு அந்த வாக்கியம் வரும்பொழுது ரிஷபேன யஜாமஹேவா விருஷபேன யஜாமஹேவான்னு புரியல. பரீட்சையோ நடக்கிறது, அவ எதிர்க்க கரெக்டா சொல்லணுமே. அவனுக்கு தத் சமயத்துல ஒரு புத்திசாலி அவன் என்ன பண்ணா, அந்த வாக்கியம் வரது இங்க பாருங்க, விருஷவேன யஜாமஹேன்னு இப்படி வாயை தொடச்சுண்டான்.
நீ ரீன்னா ரீ எடுத்துக்கோ, விரீன்னா வீடு எடுத்துக்கோ, எதில் வேணாலும் எடுத்துக்கோன்னு அந்த வாக்கியம் வரும்போது அழகா துண்டால விருஷவேன யஜாமஹே அப்படின்னு. பரீட்சாதி இவனை மாதிரி தானே அவர் அத்தியாயம் பண்ணுவார். இவன் என்னென்ன தப்பு பண்ணுவான்னு அவருக்கு தெரியாதா? அவர் ஒன்ஸ் மோர் இன்னொரு தடவை சொல்றார். கச்சிதமா அந்த வாக்கியம் வரத்தே விருஷவேன யஜாமஹேன்னா பார்த்தார். ஏண்டா ஒன்ன மாதிரி தான்டா நானும் அத்தியாயம் பண்ணவோம், எங்கிட்டயே நீ போட்டு கேட்டுறியா உன்னுடைய சாமர்த்தியங்களேன்னு கிட்டக்க வந்தா 2 கையையும் பிடிச்சுட்டார். இப்போ சொல்றார். அது போல பிரம்மதேவன் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார். பிரம்மதேவன் தடுமாற உடனே என்ன பண்ணிட்டார்? சிறையில அடைச்சுட்டார். சிறையில் அடைச்சுட்டார் அப்படின்ன உடனே அது 2 நாள் ஆயிடுச்சு, யாருக்குமே தெரியல. நந்திகேஸ்வரருக்கு விதுக்கு விதுக்குங்கிறது. ஏன் விதுக்கு விதுக்குங்கிறது அப்படின்னா, இவரை கொண்டு போய் அவரை இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு அவர் மெதுவா போய் பரமேஸ்வரன்டா உங்க அது பையன் ஒரு காரியம் பண்ணினா பிரம்மதேவரை இந்த மாதிரி சிறையில கொண்டு வச்சுட்டார் அப்படின்னு. அதை கேட்ட உடனே அலறி புடைக்க ஓடி வந்து, ஏன் தெரியுமோ அலறினார் அவர்? பரமேஸ்வரன் ஏன் அலறணும் அப்படின்னா, சமுத்திரத்திலேருந்து உண்ணானாள் மகாலட்சுமி, ஹிமவத் பர்வதத்திலேருந்து உண்டானாள் பார்வதி தேவி. பார்வதி தேவியினுடைய சகோதரன் நாராயணன், மகாலட்சுமியினுடைய சகோதரன் சந்திரன். சந்திர சகோதரியை நமஹ சமுத்திர தனயாயை நமஹ அப்படிலாம் சொல்லும். சரி, சரஸ்வதி எங்க அப்பா அம்மாவோட குழந்தை? அவரோட கூட பிறந்தவள் யாரு? ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா நவராத்திரியில சரஸ்வதி பூஜை அன்னைக்கு புஷ்பத்தை எடுத்துட்டு சரஸ்வதிக்கு பூஜை பண்ணும்போது ஓம் சிவானுஜாயை நமஹ, ஓம் புஸ்தகபிருதே நமஹ, ஓம் ஞான முத்ராயை நமஹ அப்படின்னா ஆச்சரம் பண்ணுவேன். ஹே சிவானுஜா உனக்கு நமஸ்காரம். சிவானுஜான்னா பரமேஸ்வரனின் தங்கையே உனக்கு நமஸ்காரம். பரமேஸ்வரனுடைய தங்கை அப்படின்னு சொன்னா முருகனுக்கும் கணபதிக்கும் சாஸ்தாக்கும் சரஸ்வதி தேவியானவள் அத்தை, அத்தை முறை. அப்பாவோட சகோதரி தனக்கு அத்தை தானே. அதே பார்த்தா குழந்தையெல்லாம் போய் நமஸ்காரம் பண்றது சம்பிரதாயம். அது மாதிரி நமஸ்காரிச்சவர் தான் இந்த கணபதியும் இந்த முருகனும் இந்த சாஸ்தாவும். அந்த சரஸ்வதிக்கு தாலி கட்டினவர் தான் இந்த பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனை தான் இந்த பொல்லாத முருகன் கொண்டு போய் வச்சிருக்கார். புரிஞ்சுங்களோ? இந்த விஷயத்தை கேட்ட உடனே சகோதரி ஆத்துக்காருக்கு இப்படி ஒரு கஷ்டமான உடனே ஓடி வந்து பரமேஸ்வரன் முருகன்ட்ட முருகா இப்படிலாம் பண்ணுவியாப்பா, முதல்ல எடுத்து வெளியில விடு. ஆமா, வெளியில விடுப்பா அவரை. உடனே பரமேஸ்வரனை பார்த்து முருகன் சொன்னார், பேஷா யாம் அவரை வெளியிடலாம். அவருக்கு பதிலா வேற யாராவது உள்ள போறதா இருந்தா அவருக்கு பதிலா உள்ள விடலாம். ஆரடா அனுப்புறது? ஏன் நீங்க போங்கல, உங்க அது மாப்பிள்ள தானே அவர், அவருக்கு பதிலா நீங்க போங்கல. நல்ல இடத்துல பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், நல்ல எண்ணம் தான், நீங்க வேணா போங்கல, உங்க அது மாப்பிள்ளைக்கா அப்படிலாம் சொல்லாத முருகா. சரி, உங்களுக்காக ஒரு டாக்ஸ் ஃப்ரீ பண்றேன்னார் முருகன். என்ன டாக்ஸ் ஃப்ரீ? என்ன டாக்ஸ் ஃப்ரீ? அவருக்கு பதிலாக நீங்கள் பிரம்ம தத்துவம் சொன்னீர்களே, ஆனால் அவரை வெளியிடுவோம். அப்ப பரமேஸ்வரன் எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னார். தெரியாதவர் இல்லை, நன்னா தெரிஞ்சுக்கோங்க. பரமேஸ்வரனுக்கு சர்வஜன்னு பேரு சமஸ்கிருதத்தில். சர்வஜன்னா எல்லாம் தெரிஞ்சின்றவன் அர்த்தம். இந்த ஜெயினன் அமரகோஷம்னு ஒரு புஸ்தகம் எழுதினான். அந்த அமரகோஷங்கிற புஸ்தகம் எழுதும்போது
சர்வஜ்ஞ சுகதோ புத்தா. அவளுடைய தெய்வம் புத்தர், பௌத்த மதத்தை சேர்ந்தவன். அவன் என்ன, எங்க புத்தர் சர்வஜர், எல்லாம் தெரிஞ்ச தெய்வம் அப்படின்னு. சர்வஜா ஓலைச்சுடி எழுதி வச்சுட்டு ராத்திரி சாப்பிட்டு படுத்து தூங்குறதே, ராத்திரி சொப்னத்துல புத்தர் வந்தார். அவரை பார்த்து சொன்னார், அப்பா என் பேர சர்வஜன் எழுதியிருக்கேன், நான் சர்வஜன் இல்லடா, உலகத்துல சர்வஜன் பரமேஸ்வரன்டா, என்ன போய் சர்வஜன் எழுதாதரா அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், எழுதினதான் அதை எடுக்க மாட்டான், அதை எடுக்க மாட்டேன். அவளுக்கு தெய்வம் ஒஸ்தியா இருக்கும். அதனால சர்வஜ சுகதோ புத்தான்னு. அப்புறம் பரமேஸ்வரனுடைய நாமங்கள் எல்லாம் எழுதினே வரும்போது சர்வஜன்னு எழுதினான் பரமேஸ்வரனை. அடுத்த மகாவிஷ்ணுவ சர்வஜனை எழுத மாட்டேன்னு விட்டான். பரமேஸ்வரனை சர்வஜனை எழுதினான், மகாவிஷ்ணுவை எழுத மாட்டேன்னு விட்டான். மகாவிஷ்ணுவை பத்தியும் எழுதியிருக்கான் அமரத்துல, எழுத மாட்டேன்னு விட்டான். எதுக்கு சொல்ல வர, எல்லாம் தெரிஞ்சவன் பரமேஸ்வரன். எல்லாம் தெரிஞ்ச பரமேஸ்வரனுக்கு பிரணவ தத்துவம் தெரியாதா என்ன? அவர் என்ன நினைச்சார், யார்கிட்ட தோத்து போறோம், புள்ளேட்ட தானே தோத்து போறோம், அடுத்தாத்து மாமாவா எய்தாத்து மாமாவா, நம்ம பையன் தானே தோத்து போறோம், போனா பரவாயில்ல, தோத்ததாவே இருக்கட்டும் அப்படின்னு நேர போய் பரமேஸ்வரன் எனக்கு பிரணவ தத்துவம் தெரியலப்பா, நீ வேணா சொல்லி கூட. முருகன் ஒன்னே விளையாட்டா, பேஷா உங்களுக்கு பிரணவ தத்துவத்தை நானே சொல்லித்தரேன், இந்த ராம பட்டாபிஷேக படத்தை பார்த்திருக்கேளோ நீங்க அப்படின்னார் பரமேஸ்வரனை பார்த்து. ஏண்டா பிரணவ தத்துவத்துக்கும் ராம பட்டாபிஷேக படத்துக்கு என்னடா சம்பந்தம்? இல்ல, ராம பட்டாபிஷேக படத்துல ராமர் மேல சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருப்பார், ஆஞ்சநேயர் கீழே உடுக்க வணக்கத்தோட கையை கட்டி நீ இப்படி நின்று கீழே உட்கார்ந்து இருப்பார். பார்த்திருக்கேள, ராமர் மேல இருப்பார், ஆஞ்சநேயர் கீழே இருப்பார், வணக்கமா அப்படி கைய பய பக்தியோட வினயத்தோட வச்சிருப்பார். அது மாதிரி யாம் மேலே இருந்து நீர் கீழே இருந்து உபதேசம் கேட்டால் யாம் உபதேசிப்போம் அப்படின்னார் முருகன். உடனே அதுதான் சுவாமி மலையில போய் முருகனை பார்க்கணும் தேடா, அத்தியுதமான முருகன். விசாகம் ஷஷ்டி இன்னைக்கு. குமாரேச சூனோ குஹஸ்கந்த சேனாபதே சக்தி பாணே மயூராதிரூடா புலிந்தாத்மஜா காந்த பக்தார்த்திஹாரின்னே பிரபோ தாரகாரே சதா ரக்ஷமாம் த்வம். அப்படி சுவாமி மலையில பரமேஸ்வரன் கீழே உட்கார்ந்துண்டு மேலே உட்கார்ந்துண்டு, அதில் இன்னொருத்தர் சொன்னார், ஒரு பண்டிதர் எங்கேயோ மலை மேலே உட்கார்ந்துக்கல்ல, முருகனுடைய பரமேஸ்வரனுடைய தோலாப்பட்டையில் உட்கார்ந்துருந்தார். தோலாப்பட்டையில் உட்கார்ந்துக்கிறதே சிவனுடைய சிரஸுக்கு மேலே இருந்தது முருகனுடைய சிரஸ். மேலேந்து கீழே உபதேசம் பண்றார். அப்ப சிவனை விட அவர் பெரியவராக ஆயிட்டார். அதனாலே அவருக்கு தகப்பன் சுவாமின்னு பேரு. முருகனுக்கு என்ன பேரு? தகப்பன் சுவாமின்னு பேரு. தகப்பன் சுவாமிங்கிற பதத்தை தான் ஆதிசங்கர் இந்த இடத்துல போட்டிருக்கார். பவான் லோகதாதா அஹஞ்சாதி பாலோ பவான் லோகதாதா க்ஷமஸ்வாபராதம் சமஸ்தம் மகேஷா. அதனால தகப்பன் சுவாமியாக இருந்ததினாலே பரமேஸ்வரனையும் விட பெரியவர் முருகன். நீங்க வேணா பார்க்கலாம், சுப்பிரமணியாய நமஸ்தேன்னு ஒரு கிருதி இருக்கு, முத்துசுவாமி தீட்சிதர் பண்ணின கிருதி. அந்த சுப்பிரமணியாய நமஸ்தேங்கிற கிருதியில நத விதாத்ரே அப்படின்னா பிரம்மதேவனாலே நமஸ்கரிக்கப்பட்ட முருகனே. இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? நத விதாத்ரே, பிரம்மதேவனாலே நமஸ்கரிக்கப்பட்டவன். மகாவிஷ்ணு சிவனுடைய புத்திரன், பிரம்மதேவனாலே நமஸ்கரிக்கப்பட்டவன்.
மால் மருகன் அப்படின்னு சொல்லக்கூடியதான மகாவிஷ்ணுவனுடைய மாப்பிள அவர். அதனாலதான் அருணகிரிநாதர் திருப்புகழ்ல எதை சொன்னாலும் மால் மருகனே, எல்லா கதையும் சொல்லிண்டே விழுந்து அப்பேற்பட்டதான மகாவிஷ்ணுவனுடைய மருமக பிள்ளையே மால் மருகனே அப்படின்னு சொல்ல. அப்ப பிரம்மதேவனை விட உயர்ந்தவன் ஆயிட்டார், மகாவிஷ்ணுவை விட உயர்ந்தவன் ஆயிட்டார். மகாவிஷ்ணுவை விட உயர்ந்தவனா எப்படி ஆனார் அதை சொல்லட்டோமா? முருகன் வந்து பிறந்தான், அந்த அழகு முகத்தை பார்த்தார், பரம சந்தோஷமா இருந்தது. நாராயணனுக்கு தன்னுடைய சகோதரிக்கு இப்படி ஒரு அழகான புள்ள வந்து பிறந்திருக்கே நீனு பரம சந்தோஷம். அவர் பார்த்தார், இந்த பெயரை சும்மா விடக்கூடாது. ஒருத்தர் பிறவி அடைந்தால் அந்த பிறவி அடைந்த அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கப்பட வேண்டும், அந்த பெண்ணை கன்னிகாதானம் பண்ணப்பட வேண்டும். கன்னிகாதானம் ஒருத்தர் பண்ணினாதான் 21 தலைமுறை கரையேறும். அதை தெரிஞ்சுக்கொள்ளும். துரியோதனாதிகள் 100 பேர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். அந்த துரியோதனாதிகளுக்கு ஒரு சகோதரி உண்டு. மகாபாரதத்தை எடுத்து பாருங்க, துரியோதனனுக்கு ஒரு சகோதரி உண்டு. ஏன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தையை தானம் பண்ணி கன்னிகாதானம் பண்ணினாதான் மகா புண்ணியம். அப்ப அவர் பார்த்தார், நம்மளும் கன்னிகாதானம் பண்ணணும், யாரையோ ஒருத்தர கூப்பிட்டு வந்து கன்னிகாதானம் பண்றேன்னு பண்ணி மகாவிஷ்ணு ஸ்வரூபஸ்ய வரஸ்ய இதமாசனம்னு அட்சதையை போட்டுட்டு காலலம்பரம். இன்னைக்கும் பொண்ணு கல்யாணங்கள்ல பாருங்க, பொண்ணோட அப்பா மாப்பிள்ளை பையனுக்கு அக்ஷதையை போட்டுட்டு காலலம்பரார், சந்தனர்றார், அக்ஷதையை வைக்கிறார். சகலாராதனை ஸ்வர்ச்சிதம்னு அக்ஷதை போடுறார். அப்ப மகாவிஷ்ணு நினைச்சார், நம்மளும் கன்னிகாதானம் பண்ணணும். ஆனா அந்த கன்னிகாதானம் பண்ற மாப்பிள்ள அப்பசப்பையா இருக்கக்கூடாது, பல 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 பலன்னு இருக்கணும். இந்த முருகனை பார்த்த உடனே இவ்வளவு அழகா இருக்கா இந்த முருகன், இவனுக்கு ஒரு பொண்ணை கொடுத்தாதான் இவனை மாப்பிள்ளையை ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அப்ப அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, கண்களாலே உண்டானவன் முருகன், அக்னி சம்பவன், வந்தே சூரிய சசாங்க வன்னி நயனம் வந்தே முகுந்த பிரியம். பரமேஸ்வரனுக்கு ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், நடுப்புல இருக்கிற கண்ணு அக்னி. அந்த அக்னிங்கிற கண்ணிலேருந்து தான் முருகன் உண்டானான். அதனாலே சமஸ்கிருதத்துல அவனுக்கு அக்னி பூ, அக்னி சம்பவன் அப்படிலாம் பேர். அப்படி இருக்கும் பொழுது அந்த அக்னி சம்பவனா இருக்கக்கூடிய அந்த முருகனுக்கு பொண்ணை கொடுக்கும் பொழுது அவர் நினைச்சார், இந்த பையன் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கான், இவனை மாப்பிள்ளையை ஆக்கிக்கணும். கண்ணால உருவாக்கின இந்த பையனுக்கு கண்ணாலேயே பெண்களை உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும்னு மகாவிஷ்ணு தன்னுடைய 2 கண்கள்ல 2 பொண்ணை உருவாக்கினார். அதுதான் ஆனந்தவல்லி சுந்தரவல்லின்னு 2 பொண்ணும். அந்த 2 பொண்ணு தான் வள்ளி தெய்வ யானை. அந்த 2 பொண்ணு தான் வள்ளி தெய்வ யானை. அப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அவர் கால அலுமினாரா இல்லையா? அப்ப விஷ்ணுவை விடையும் அவர் உயர்ந்தவர் ஆகிட்டார். பரமேஸ்வரனுக்கு பிரணவ தத்துவத்தை உபதேசம் பண்ணி பெரியவர் ஆகிட்டார். எதுக்கு சொல்ல வர, எத்தனை தெய்வம் இருந்தாலும் அந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவனுக்கு சதிருஷம் ஒரு தெய்வம் கிடையாது. பார்த்துட்டே இருக்கலாம் இந்த அழகையும் அந்த முருகனையும் அந்த வைபவங்களையும். இப்ப 7 நாளும் குளிர குளிர முருகனை பத்தியே கேட்க போறேன். அப்படி 7 நாளும் திகட்ட திகட்ட அல்வா சாப்பிட்ற மாதிரி முழுக்க 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 முருக வைபவம் தான் கேட்க போறேன். ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அப்பேற்பட்ட உயர்வான இந்த ஸ்காந்தத்துல பாகம் உபரிபாகம்னு ஒண்ணும் புரிய முடியுமா சொல்றேன். வியாசர் எல்லா புஸ்தகமும் பண்ணுவார். பையை திரும்பி பார்த்தா திருச்செந்தூர் முருகனுடைய விபூதி தான் இருக்கு இந்த பைக்கு உள்ளார.
சத்தியமா அதுல இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த புக்கை எடுக்கணும்னு அதில் திரும்பறேன். அதில் முருகனுடைய வியூ. எதுக்கு சொல்ல வந்தேன்? நிறைய புஸ்தகம் பண்றார். கதை கொஞ்சம் உன்னிப்பா கேட்டாதான் கதை புரியும், இல்லைன்னா புரியாது. மார்கழி மாசம் பொம்மநாட்டிகள்லாம் கோலம் போடுறா. கோலெல்லாம் போட்டுட்டு புள்ளிலாம் வச்சா, இழுத்தா, கோடுலாம் இழுத்தா 196 புள்ளி வச்ச பெரிய தேரு. இப்படியெல்லாம் பழைய காலம். பனி கொட்டும். பெரிய சிம்னி வளர்க்க வச்சுட்டு விடிகாரத்தால் 4 மணிக்கு எழுந்துன்னு தண்ணி தெளிச்சு அப்படியெல்லாம் கோலம் போட்டு, இன்னைக்கு 4 மணிக்கு ஏந்துக்கிறவா 130 கோடி ஜனங்கள 4 மணிக்கு ஏந்துக்கிறவா எத்தனை பேர்னு சொல்லுங்க பாப்போம். விளால் விட்டு என்னலாம் கிடையாது. அந்த 4 மணிக்கு ஏந்துக்கிறவாளுடைய சித்தம் எப்போதும் சாந்தமா இருக்கும். 9 மணிக்கு ஏந்துக்கிறவன் மனசு எப்போதும் அலை பறக்கும். நீங்க வேணா வாழ்க்கையில் எடுத்து பாருங்க, எல்லாருடைய ஹிஸ்டரியும் எடுத்து பாருங்க. வெடிகார்த்தால விழிக்கிறவனுடைய மனசு அலபாயாம, இது நமக்கு பகவான் கொடுத்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இப்படிதான் வாழணுங்கிற எண்ணத்தோட வாழ்வான் வெடிகார்த்தால ஏந்துக்கிறவன். ராட்சசன் மாதிரி, நிசாச்சரன் மாதிரி ராத்திரி முழுக்க விவகாரத்தை பின்னிட்டு வெடிகாரத்தால படுத்து தூங்க ஆரம்பிச்சு கார்த்தால 9 மணிக்கு மேலே எழுந்துக்கிறான் பாருங்க. அவனுக்கு எல்லாமே லேட். குளிக்கிறது லேட்டு, சாப்பிட்றது லேட்டு, ஆஃபீஸ் போகிறது லேட்டு, எங்கே போனாலும் கெட்ட பேர், இப்படிலாம் வரும். வெடிகாரத்தால் ஏந்துக்கிறவன் கரெக்டாக இருக்கும். 4 மணிக்கு எழுந்துன்னு பழைய காலத்துலலாம் ஸ்திரீக்கெல்லாம் வாச தெளித்து கோலம் போடுவாள். இன்னும் சொல்ல போனால் அந்த பொம்மநாட்டி ஒண்டிமா வாசல் நின்று கோலம் போடக்கூடாதுன்னு ஒரு சகோதரன் ஒரு கம்பளியை போத்தின்னு வாசத்திலையில் அவளை காவலுக்கு உட்காந்துருப்பான். நான் கிராமத்தில் பார்த்துருக்கேன். ஒரு சகோதரன் குழந்தை சகோதரி அங்கே வெடிகாரத்தால எழுந்துட்டு கோலம் போடுறா, அவள் ஒண்டிமா நிற்கக்கூடாது, அவளுக்கு ஏதாவது பேச்சு கொடுத்துன்னு அவளோட இருக்கும். என்ன அழகான ஒரு சகோதரத்துவமாக இருந்தவா நம்பூர், நம்ம தேசம், பாரத தேசம். இன்னைக்கு ஒரு சகோதரரும் ஒரு சகோதரிகளும் பேசிக்கிறதே இல்லை. இவாளோட அவா பேசுறது இல்லை, அவளோட இவா பேசுறது இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்? அது போல கோலம் போடுறா. கோலம்லாம் போட்டு முடிச்ச அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? கிடுகிடுன்னு உள்ள போக மாட்டா. அந்த கோலத்தை 3 தடவை சுற்றி சுற்றி வருவோம். நான் சொன்னதெல்லாம் கிராமத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும். சரியா போட்டிருக்கோமா, ஏதாவது தப்பு இப்போ இருக்குமோ, மாற்றி ஈத்தி இழுத்துட்டோமோ வரிய அப்படின்னு அப்படி சுற்றி பார்ப்பள். அது மாதிரி வியாச பகவான் எல்லா புஸ்தகமும் பண்ணுவார், ரிலீஸ் பண்ணுவார், அது வெளியிட்டோம். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு தடவை அதை படித்து பார்ப்பார். இன்னும் இதெல்லாம் சேர்த்துருக்கலாமோ, இதெல்லாம் விட்டு போயிடுத்தோ அப்படிலாம் தெரியும். அது மாதிரி பாகவதத்தில் கிருஷ்ண வைபவங்களை முழுக்க தசமஸ்கந்தத்தில் சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும்னு விஸ்தாரமாக சொன்னார் புஸ்தகங்கள்ல. பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் பூத்தனா மோட்சம்னு ஒரு இடம். இந்த பூத்தனா மோட்சங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரையும் கொன்று விடுங்கள், விஷத்தை தடவி கொண்டு பால் கொடுக்கிற மாதிரி விஷத்தை கொடுத்து எல்லாரையும் கொன்னுடுங்கள்னு பூத்தனையை அனுப்ப எத்தனையோ குழந்தைகளை கொன்னுட்டா பூத்தனை. கடைசியில கோகுலம் கிருஷ்ணனையும் கொல்லால். அப்படி கிருஷ்ணனை கொல்லும் பொழுது, கொல்றதுக்காக வரும் பொழுது கிருஷ்ணன் என்ன பண்ணினான்? பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்துட்டான். பெரிய சரீரம், இந்த சரீரத்திலேருந்து தொபகட்டீர்னு கீழே விழுந்தான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் விழுந்தது ஆச்சரியம் இல்லை, அவள் உடம்புலேருந்து கிளம்பின ஒரு ஜோதிஷானது நேர பகவானை போய் ஒன்றட கலந்தது அப்படின்னு. பூத்தனா வதம் இல்லை, பூத்தனா மோட்சம்.
இதை நான் சொல்றேனே ஒழிஞ்சு இதை நீங்க கதை கேட்கறதே எப்படி கேட்கிறாளோ இது மாதிரி பரீட்சித்தும் கேட்டான் சுவாமியை பார்த்து. விபீஷணன் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்களே சரணம் தியக்வா புத்திராம்ச்ச தாராம்ச்ச ராகவம் சரணங்கதான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனே சரணம்னு விபீஷணன் மாதிரி பக்தியோட வந்திருந்தால் அவருக்கு மோட்சம் கொடுத்தால் அடைக்கலம் கொடுத்தால் நியாயம். இவளோ கொலை பண்ண வந்தவளுக்கு என்ன மோட்சம் வேண்டி கிடக்கு? ஏன் சுவாமி மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு எழுதிட்டார்.